இந்த சத்கிரியாஸ் வரிசையில 4வது, 5வது பயிற்சிகளான தௌத்தி, நௌலி இந்த 2 கிரியைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இரண்டுமே வயிற்றுக்கான பயிற்சிகள். இப்போ இந்த தௌத்தின்னு சொல்றத வாமன தௌத்தி, வஸ்திர தௌத்தி அப்படின்னு 2 வகையா சொல்றாங்க. வாமன தௌத்திங்கிறது தண்ணீர் உபயோகப்படுத்தி பண்றது. வஸ்திர தௌத்திங்கிறது காட்டன் கிளாத் யூஸ் பண்றது. இந்த வாமன தௌத்தியில சூரிய உதய காலத்துல 3 லிட்டர் தண்ணியில நல்ல நிறைய சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ கரையுமோ கல் உப்பு அந்த அளவு கரைச்சு அந்த தண்ணீரை கடகடன்னு குடிச்சிடுறது. குடிச்சிட்டு நம்ம கைகளால நாக்க அழுத்தும் போது உள்ள போன இரைப்பைக்கு போன தண்ணி அது வெளியில வாந்தியா வரும். அதாவது நம்ம இரைப்பையில இருக்கக்கூடிய பித்த நீரை சுத்தமா அது கழுவி கொண்டுருது. இரைப்பை கழுவுதல் இதான் இதனுடைய தாத்பரியம். அடுத்ததா இந்த வஸ்திரம் அப்படிங்கும்போது காட்டன் கிளாத்தை நல்ல ரோல் மாதிரி நிறைய பண்ணிட்டு உள்ள வாயில வச்சு வெந்நீரை வச்சு ஒரு குச்சி வச்சு மெதுவா அதை உள்ள தள்ளி முழுங்கிக்கிட்டே இருக்கிறது. அது வயிறு வரைக்கும் போய் இரைப்பையை ஒட்டி அதை சுத்தம் பண்றது. திரும்ப அதை அந்த ரோலை வாய் வழிய வெளியில இழுத்துருவாங்க. இது ஒரு விதமான முறை. இதை நாம ப்ராக்டிக்கலா இப்ப பார்க்கல. அடுத்ததா இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பயிற்சியான நௌலி கிரியாவை தான் நாம செய்முறையா பார்க்க போறோம். இந்த நௌலியுமே காலையில சூரிய உதய காலத்துல செய்யக்கூடிய பயிற்சி தான். ஏன்னா இதுவுமே அதிகமான அழுத்தம் வயிற்று பகுதிக்கு கொடுக்கக்கூடியது. இந்த அழுத்தத்தை வயிற்று பகுதியில கொடுக்கும் போது வயிற்றின் உள்ளுறுப்புகள் லேசா மேல அழுத்தி தூக்கி நம்மளுடைய மார்பு பகுதியில ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இதை நம்ம செயல்முறையா பார்ப்போம். இதுலயும் 3 விதமான நௌலிகள் உண்டு. அட்வான்ஸ்டு லெவல்ல பண்ணக்கூடியது வாமன நௌலி, தட்சிண நௌலி, மத்தியம நௌலின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வயிற்று பகுதியினுடைய தசைகளை உருட்டி ஒரு பக்கமா ரைட் சைடு கொண்டு போகும்போது அதை தட்சிண நௌலின்னு சொல்லுவோம். இடது பக்கம் கொண்டு போகும்போது அதை வாமன நௌலி. நடுவுல வயிற்று பகுதியினுடைய அந்த தசைகளை சுருக்கி உருண்டையை கொண்டு வரும்போது மத்தியம நௌலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது சிம்பிளான எல்லோரும் செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நௌலி கிரியா தான். நம்ம இப்போ கால்களை நல்லா ஒரு 1 அடி 1.5 அடிக்கு அகட்டி இருக்கேன். நல்ல மூச்சை மூக்கின் வழியா இழுத்து வாய் வழியா விட்டுட்டு ஹிப்பை மட்டும் முழங்கால் மடக்காம பெண்ட் பண்ண போறேன். பெண்ட் பண்ணிட்டு 2 கைகளையும் தொடை மேல வச்சு லேசா கழுத்தை மேல தூக்க போறேன். எப்படி செய்யறேன்னு செய்முறை பாருங்க. இதை செஞ்சுட்டு வயிற்ற நல்லா உள்ள எவ்வளோ சக் பண்ண முடியுமோ சக் பண்ணிக்க போறேன். ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் அப்படியே பிரீத் ஹோல்டு பண்ணிட்டு மறுபடி மூச்சு இழுத்துட்டு மேல வந்துடலாம். இவ்வளவுதான். இது ஒரு சுற்று. இது போல 3 to 5 சுற்றுக்கள். அதுக்கு மேல ஸ்டார்டிங்ல யாரும் செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள் நீங்க இதை ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதையே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணலாம். எப்படி அப்படின்னா நல்ல இப்போ மூச்சு இழுத்து வாய் வழியா விட போறேன். சும்மா சக் பண்ணதுக்கு பதிலா வயிற்றை மூவ் பண்ண போறேன். பாருங்க எப்படின்னு. 1 அடியில இருந்து 1.5 அடி கால் விரிஞ்சிருக்கணும். இந்த நௌலி கிரியாலையும் நம்மளுடைய வயிற்றை நல்லா உள்ள சக் பண்ணும்போது, அதாவது மூச்சு கம்ப்ளீட்டா வாய் வழியா வெளியில விட்டுட்டு உள்ள மூச்சு இல்லாதப்ப தான் நம்ம வயிற்றை நல்லா சக் பண்றோம். இந்த சக் பண்ணும்போது வயிற்றினுடைய உறுப்புகள் நல்லா உள்ள மசாஜ் ஆகி கொஞ்சம் மேல் ஏறி இந்த இடம் நிற்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த நமக்கு தொந்தரவும் அதனால ஏற்படாது. நல்லா அழுத்தி இங்க இதுக்காக தான் நம்ம லேசா கழுத்து தூக்கிக்கிறோம். இங்க ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்குறோம் இந்த டயஃப்ரம் கிட்ட. அப்ப
இந்த வயிற்றினுடைய உள்ளுறுப்புகள் ஆசனாஸ், மூச்சு பயிற்சி இப்படிலாம் பண்ணுனா நமக்கு எந்த அளவு பலன் கிடைக்குமோ அந்த அளவு ரொம்ப அருமையான பலன்களை இந்த நௌலிக்ரியா நமக்கு கொடுக்குது. பாதுகாப்பான முறையில் ஒரு குருவின் முன்னிலையில் இதை செஞ்சு எல்லோரும் பலன் பெறுவோம். வாழ்க வளமுடன்.